धातारं सर्वसंपदां लोकाभिरामं श्रीरामं भूयो भूयो नमाम्यहम् புள்ளின்வாய் கீண்டானை பொல்லாதரக்கனை. ஒரு கோபஸ்திரீ ஒரு 10 பாசுரத்தை எழுப்புற மாதிரி இருக்குமே தவிர்த்து ஆலயத்தில் வழிபாடு எப்படி பண்ணணும், அதே மாதிரி தர்மத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப சுலபம் அப்படின்னு இது ரெண்டுமே உணர்த்துறோம். ஒரு கோபஸ்திரியை எழுப்புறா இன்றைய தினம். எழுப்பும் பொழுது நீ இன்னும் எழுத்துக்கவே இல்லையே, புள்ளின்வாய் கீண்டானை, கொக்கு மாதிரி ஒரு அரக்கன் கம்சனால ஏவப்பட்டு அந்த அரக்கன் கிருஷ்ணனை சம்ஹாரம் பண்றதுக்காக வரா. பகவான் அவனுடைய வாயை பிளந்து அவனை சம்ஹாரம் பண்றார். அது மாதிரி அப்பேற்பட்ட கிருஷ்ணனை பற்றி சொல்ல வேண்டாமா? அதுவும் நீ ஜாக்கிரதையா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இருக்கிறதுலேயே ரொம்ப சுலபமான மூர்த்தி ராமாவதாரமும் கிருஷ்ணாவதாரம் தான் ரொம்ப சுலபமான மூர்த்தி. ஏன் அப்படின்னா மனுஷனாவே நம்மோட வாழ்ந்தாவா. நந்தகோகுலத்துல கிருஷ்ணன் வாழ்ந்தார். அயோத்தியில ராமச்சந்திர பிரபு அத்தனை மக்களோட சேர்ந்து மக்களோட மக்களாக இருந்தார் அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கும் நிறைய அதுக்கு பிரமாணங்கள் இருக்கு, எவிடன்ஸ் இருக்கு. சுவாமி இங்க இருந்தார் அப்படின்னு இருக்கிறதுக்கு நிறைய எவிடன்ஸ் இருக்கு. சுவாமி அந்த சுவாமி அதுல ராமாவதாரத்துக்கு என்ன சங்கல்பம் அப்படின்னா சரணாகதி அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு விரதத்தோட இருந்தாராம் பெருமாள். காட்டுக்கு வரார். அப்பா காட்டுக்கு போக சொல்லி காட்டுக்கு வந்துட்டார். காட்டுக்கு வந்தோடனே எல்லா ரிஷிகளும் கட்டிக்க வராங்க. அந்த ரிஷிகள்லாம் கட்டிக்க வரா, அந்த ரிஷிகள் எல்லாம் கட்டிக்க மாட்டேன்னு சொல்றான். ராமச்சந்திர பிரபு மகாவிஷ்ணுவே நாம யாரை தியானம் பண்றோமோ அந்த பிரபுவே நம்ம நோக்கி வந்துட்டு இருக்காருன்னு சொல்லி அத்தனை பேரும் திருவடி தொட்டு தொழுது அந்த பகவானை கட்டி தழுவணும்னு வரா. அத்தனை பேருக்கு இடம் இல்லைன்னா இந்த ஜென்மால சீதைக்கு ஒண்டிதான் நான் ஒக்க பான ஒக்க தார ஒரே ஒரு பானம். தியாகபிரமும் தன்னுடைய கீர்த்தனையில சொல்ற ஒரு பானம், அதுக்கு எதிர்பானம் பிரம்மாஸ்திரமா இருந்தாலும் அது எதிர் நிற்காது. ஒரே ஒரு மனைவி. அதே மாதிரி வார்த்தை ஒண்ணுதான். ராமச்சந்திர பிரபு வாக்குனால ஒண்ணு வந்துருக்குன்னா அந்த வார்த்தையை மீறவே மாட்டாராம். சத்தியவாக் பரிபாலனமா இருந்தார். அது மாதிரி வந்த பிரபு ஆஞ்சநேய சுவாமிய பின்னால தானே பரிஷ்வங்கோ ஹனுமதகான்னு கட்டிக்கிறார். சீதையை பார்த்துட்டு வந்தேன்னு சொன்ன உடனே அவர் கட்டிக்கிறார். அந்த பிரபு பின்னால யாருக்கும் கிடையாதுன்னு இவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருந்த சுவாமி காட்டுல யுத்த காலம் பொழுது விபீஷணன் ராவணனை விட்டு பிரிஞ்சு விபீஷணன் வரா. ராவணனுடைய சொந்த தம்பி விபீஷணன் பிரிஞ்சு வரான். விபீஷணனை சேர்த்துக்கலாமா வேண்டாமான்னு ஒரு மீட்டிங் ஒன்று போடுறாங்க. அந்த மீட்டிங்ல எல்லாரும் விபீஷணனை சேர்த்துக்க கூடாது அப்படின்னு சுக்ரீவாதிகள் மற்ற வானரங்கள்லாம் சொல்றா. சுவாமி சொல்றார், இந்த அவதாரத்துல சரணாகதி தத்துவம்னு ஒரு தத்துவம் வச்சிருக்கேன். யாராவது தெரியாம அவன் பறிச்ச பூ என்னுடைய சரணம் என்னுடைய காலுக்கு வந்துடுது அப்படின்னு சொன்னோம்னா அவனை நான் மன்னிச்சிருவேன். தப்ப உணர்ந்து என்கிட்ட மன்னிப்புன்னு ஒருத்தன் கேட்டான்னா அவனையும் நான் மன்னிக்கிறேன். அதே மாதிரி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்றவனையும் நான் மன்னிக்கிறேன். இத்தனை பேர் பக்தாஞ்சலி புடம் தீனம் யாச்சந்தம் சரணாகதம் அப்படிங்கிற அததான் இன்னைக்கு சொல்றா ஆண்டார். பக்தாஞ்சலி புடம் 2 கை கூப்பி சேவிக்கணும். ஒத்த கையால சேவிக்கிற பழக்கமே விடணும் முதல்ல. அப்படி சேவிச்சா அது பேர் சேவிக்கிறதே கிடையாது. அது சேவிக்கிறது கிடையாது ஒரு பக்கம் இருந்தாலும் கோவில்ல தப்பு பண்றோம் தெரிஞ்சுக்கணும். பகவான் உள்ள இருக்க சுவாமி தன்னுடைய சாநித்தியத்தை குறைச்சிக்கிறான். ஒத்த கையால இப்படி பண்றது இப்படி எல்லாம் பண்ணா சாநித்தியத்தை குறைச்சிக்கிறாரா. 2 கையை சேர்த்து வச்சு பக்தாஞ்சலி புடம் 2 கையை சேர்த்து வச்சு நமஸ்காரம் பண்ணுவானா. நமஸ்காரம் பண்ணி என்னை இப்படி விட்டுட்டே நான் இது மாதிரி கஷ்டப்படுறேன்னு நினைப்பானா. சுவாமி இவனை என்னமா விட்டோன்னு அவனை பார்த்து உருகிறான். தீனம் எதுவுமே இல்லாம இருக்கேன், எனக்கு யாருமே அண்டி கிடையாது,
எனக்கு யாருமே சப்போர்ட் இல்லைன்னு சொல்றான் பாருங்க, பகவான்கிட்ட வந்து அவனையும் காப்பாத்துறார். யாசந்தம் சுவாமியை போய் பிரார்த்தனைன்னா கண்ணா அப்படின்னு பிரார்த்தனை சொல்றான். கண்ணா என்ன கேட்கறதுன்னே தெரியாம என்னென்னமோ வேண்டிக்கிறான். அவனுக்கும் சுவாமி மனசு இறங்குறாராம். சில பேர் எனக்கு தெரியாது, நான் இதை பண்ணிட்டேன், இதை நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்றான் பாருங்க, அது பேர் சரணம். இப்படி ஒரு விரதம் வச்சிருக்கேன், விபீஷணனோட ராவணனும் வந்தான்னா அவனையும் சேர்த்து கூட்டிடுவா, 2 பேருக்கும் அனுகிரகம் பண்ண போறேன் அப்படின்னு சொன்ன. அப்புறம் அவன் வரான், விபீஷணன் உள்ள வரான். வந்தோடனே சுவாமியை பார்த்தோடனே பகவானை பார்த்தா முதல்ல சேவிக்கணும்னு தோணும். அவன் தான் உண்மையான பக்தன். அப்படியே சாப்பிட்டாங்கம்மா கீழே விழுந்து ராமச்சந்திர பிரபுன்னு கீழே விழுந்தான். அப்படி கீழே விழுந்த உடனே சுவாமிக்கு தாங்கலையா, நமக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டானே, இவனை என்னமா காப்பாத்தாம விடுறது அப்படின்னு சொல்லி கவலைப்படாத, நான் என்னுடைய பிராதாக்கள் மேல ஆணையா சொல்றேன்னு சொல்ற, எல்லாம் உங்களுடைய கருணைன்னு திரும்பவும் நமஸ்காரம் பண்றான். அப்படி திரும்பவும் நமஸ்காரம் பண்ணோடனே, ஓஹோ நான் ஏதோ சாதாரணமா சொல்றேன்னு நினைச்சியா, என்னுடைய லக்ஷ்மணன், பரதன், சத்ருக்னன் இப்படி 3 தம்பிகள் மேல சத்தியமா சொல்றேன், உனக்கு லங்கா ராஜ்யத்தை வாங்கி கொடுக்காம மீண்டும் நான் அயோத்திக்கு போறது இல்லைன்னா. அவன் திரும்பவும் 3வது தடவை எல்லா ராமா உங்களுடைய கருணை, நான் அதெல்லாம் எதிர்பார்த்து வரல, உங்களுடைய சரணாகதி தான் வேணும்னு சொல்லி திரும்பவும் நமஸ்காரம் பண்ணான். லக்ஷ்மணனை கூப்பிட்டு, லக்ஷ்மணா சமுத்திரத்திலேருந்து தண்ணி எடுத்துட்டு வா, இப்பவே லங்கையை பட்டாபிஷேகம் பண்ணி கொடுறேன் நான் விபீஷணனுக்குன்னு சொல்லி மத்திய வானர கோடிக்கணக்கான வானர சைன்யங்களுடைய மத்தியில விபீஷணனை உட்கார வச்சு லக்ஷ்மணனால சமுத்திரத்திலேருந்து தீர்த்தத்தை எடுத்துன்னு வந்து அங்கேயே தன்னுடைய கையாலேயே விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டான். இவ்வளவு வாத்சல்யமான இருக்க இந்த மூர்த்தி ராவணனை ஒரே பானத்தால் அடிச்சார். அது ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்றாய் நீ. உள்ளின்வாய் கீண்டானை பொல்லாத அரக்கனை கிள்ளி கலைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் கிள்ளி கலந்தாய். 10 தலையும் செடியிலேருந்து பூ பறிக்கிற மாதிரி பறிச்சுட்டான். இந்த ஒரே பானம் அவனை பார்த்து சொல்ற, டேய் நீ பண்ண தப்ப உணர்ந்த அப்படின்னு சொன்னோன்னா சீத்தையை நேரடியா கொண்டு வந்து விட வேண்டாம், நீ ஒரு ராஜாவா இருந்த வேண்டாம், நீ நேரடியா கொண்டு விடாத, நீ யார்த்தையா சொல்லி அனுப்பு, இல்லை சீத்தையை அமுச்சு வைய நான் ஆயிடுச்சுன்னு போயிடுறேன் அப்படின்னா. அப்போ விபீஷனுக்கு லங்கையை கொடுத்துட்டாரு. ராவணன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, லங்கையை ராவணன் வச்சுக்கிட்டோம், விபீஷணன் அயோத்தியை வச்சுக்கிட்டோம், நாம காட்டிலே இருந்துருவோம்னு நினைச்சான். இவ்வளவு வாத்சல்யமான மூர்த்தி. தர்மத்தை யாரு மீறானோ, தர்மம்னா என்ன அப்படின்னா தன்னுடைய சொந்த கடமை, வீட்டுக்கு சமைக்காம வெளில போய் சாமிக்கு போய் அன்னதானம் பண்றேன் அப்படின்னு சொன்னா புண்ணியம் இல்லை அப்படிங்கிற. கணவனை கவனிக்காமையோ அம்மா அப்பா இருந்தோ அப்படின்னா சொத்து பணம் பொருள் இது மேல தெரிஞ்சுட்டே இருப்பான். சில பேர் இப்படி தெரிஞ்சுட்டே இருந்தான்னா அவனுக்கு கடைசி கால பரியந்தம் அது அடையவே முடியாது அப்படின்னு சொல்றான். தன்னுடைய கடமையை முதல்ல செய்யணும். இதை விட்டுட்டு குழந்தையில பார்த்துக்கிறது, கணவனை பார்த்துக்கிறது, அம்மா அப்பா இருந்தாங்கன்னா அவர்களுக்கு தான் செய்ய வேண்டிய, அம்மா அப்பாவுக்கு நாம் எதை செஞ்சு அவர்களுடைய கடனை தீர்த்துக்க முடியும், இப்படி இவர்களெல்லாம் பார்க்கறதுன்னு இதெல்லாம் கடமை. கல்யாணம் ஆனவன்னா அவனுக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு, படிக்கிறவன்னா அவனுக்குன்னு ஒரு கடமை இருக்கு, அதுக்கப்புறம் பேரம்பேத்தி எடுத்தவன்னா அவனுக்குன்னு ஒரு கடமை இருக்கு. இந்த கடமையை அறநெறியோட பெரியவர்கள் எதையெல்லாம் கடைபிடிச்சிட்டு இருந்தார்களோ அத்தனையும் கடைபிடிக்கணும். அப்படி இல்லைன்னா யாரு சரணாகத வத்சலனோ, யாரு ரொம்ப கருணாமூர்த்தியோ, யாரு ரொம்ப வாத்சல்யமான மூர்த்தியோ அந்த மூர்த்தியே வதம் பண்ணதை ஞாபகம் வச்சுக்கோங்கிறார். அது மாதிரி பண்ணவர் வெள்ளி எழுந்து வியாழன் புறப்பட்டு இந்த அஜ்ஞானத்தை விட்டுட்டு ஞானத்தை சம்பாதி. இதுல இருக்கிற விஷயத்தெல்லாம் நீ நினைச்சு பார்க்கலாமா? பகவான் ராமாவதாரமே எடுத்து கொலை பண்ணியிருக்காருங்கிற, ராமாவதாரம் எடுத்து கூட சம்ஹாரம் பண்ணியிருக்காரு. அதே தவிர குளிர குடைத்து நீர் ஆழாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்த்து கலர்ந்தேலோ ரெம்பாவாய். நன்னா ஸ்நானம் பண்ணணும். நாம எதற்காக அப்படின்னா உள்ள இருக்க மனசு சுத்தமா இருக்கணும். நீ அழுக்க வச்சிருந்து சுவாமிகிட்ட வந்து எனக்கு அது பண்ணலை எனக்கு இது பண்ணலைன்னு இப்படி குறை சொல்லிட்டே இருக்கான் பாருங்க. கிடைச்சதை வச்சு திருப்தி இல்லாம ஒருத்தர் இருக்கான் பாரு, அவன் மனுஷனே கிடையாது. குறை இவ்வளவு வந்தது அப்படின்னா அவருக்கு அவ்வளவு போயிடுத்தேன் அப்படின்னு நினைக்கிறான் பாருங்க. நீ இப்போ கோவிலே பாருங்க, பிரசாதம் கொடுக்கும்போது ஒருத்தருக்கு 2 தடவை கொடுத்துட்டானா நமக்கு கொடுக்கலையே நினைப்பான். உனக்கு பகவான் இவ்வளவுதான் கொடுத்தார்.
அதை வச்சு திருப்திப்பட. அதுல திருப்தி இல்லைன்னா நீ வேற எதை திருப்தியா இருக்க? லைஃப் ரொம்ப சின்னது. எப்ப பார்த்தாலும் சண்டை, எப்ப பார்த்தாலும் கோபம், எப்ப பார்த்தாலும் இப்படி இருந்தா இந்த லைஃப் வேஸ்டா போயிடும். 100 வயசு ஒருவனுக்கு ஆயுசு அப்படின்னா ஒருத்தன் 50 வயசு தூங்குவான். நல்லா யோசிச்சு பாருங்க. வாழ்க்கையில பாதி காலம் நம்ம தூக்கத்துக்கு தான் போகிறோம். 50 வயசு தூக்கம், மிச்சம் 50 வயசுல 10 வயசு பால்ய பருவம், விளையாடுற பருவம்னு போயிடும். அதுக்கப்புறம் 10 வயசு படிக்கிறது, பாஸ் பண்றது, இப்படி எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் 10லேருந்து இந்த 30 வயசுக்குள்ளதான் வழிபாடு, குடும்பம், உத்தியோகம், சம்பாதனை, இதுக்குள்ள உன்னுடைய பொறாமை, கோபம், ஈகோ இதெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ண போறேங்கிற. இதுக்கு எதுக்குமே கிடையாது. இத்தனையும் வச்சுட்டு பகவான்கிட்ட வந்தானா அவனுக்கு ஏது இடம் உள்ள. 1 லிட்டர் வைக்கிற குக்கர்னா அதுல 1 லிட்டர் தான் வைக்க முடியும். நீ 2 லிட்டர் கொண்டான சாதத்தை போட்டோன்னா வழிய ஆரம்பிச்சிடும் இல்லையா? நீ மனசுல இவ்வளவு அழுக்கு வச்சுட்டு நீ எத்தனை வாட்டி திருப்பாவை சொன்னாலும், நீ எத்தனை வாட்டி பகவான் வந்து தரிசனம் பண்ணாலும் பிரயோஜனமே கிடையாது. மனசு சுத்தமா வச்சு கடமையை தவறாத. பகவானே உனக்கு கொடுப்பார். என்னென்ன வேணும்னு பகவான்கிட்ட கேட்கறது தப்பு இல்லை. அம்மா அப்பா தானே குழந்தை கேட்கும், கேட்கறது தப்பு இல்லை. உனக்கு எது சிறந்ததுன்னு சுவாமி தானே தீர்மானம் பண்ணணும். உன்னை படைச்சவனுக்கா அவனுக்கு தெரியாது உனக்கு என்ன வேணும்னு? அம்மா அப்பாக்கா தெரியாது உனக்கு இது கொடுத்தா சரியா இருக்கும்னு? இன்னைக்கு குழந்தைகள்லாம் அவரவர்களுடைய இஷ்டம், அவரவர்களுடைய படிக்கிறது அப்படின்னு சொல்றாருல்ல, அப்படி இருக்கவே கூடாது. அது சொல்றதே தப்பு. அவன் லைஃப்பை அவனே செலக்ட் பண்ணணும் அப்படி சொல்றா பாருங்க. இந்த வார்த்தையே தப்பு. பெரியவர்களுக்கு தானே தெரியும். நல்லா சைக்கிள் ஓட்டுறவனுடைய அனுபவம் இருந்தாதான் நேர பாரு, ஹேண்ட்பேரை நேரம் வச்சுக்கோ, ஒத்தகை விட்டு ஓட்டாத, கரெக்டா பாரு, இப்படிலாம் சொல்ல முடியும். ஒழுங்கா வச்சுக்காதவன், அது அனுபவமே இல்லாத எப்படி சொல்லுவான்? இது எனக்கு நான் இந்த சைக்கிள் ஒத்தகையை விட்டு ஓட்டுவோன்னு சைக்கிளை பத்தியே தெரியாத எப்படி பேசுவான்? வாழ்க்கையை ஏற்கனவே அனுபவித்தவர்கள் தானே இந்த குழந்தை உனக்கு சரியா இருக்கும், இவன் உன்னுடைய வாழ்க்கைக்கு துணையா இருப்பான்னு சொல்லுவான்ல. அது மாதிரி உள்ளத்தை சுத்தமா வச்சுக்கணும். அதுக்காக தான் குளிக்கிறதுன்னு ஒன்று வச்சுக்கிறோம். நாங்கள் என்ன நினச்சிக்கிறோம், விதவிதமான சோப்பு போட்டு குளிச்சுட்டு சூப்பராக சென்ட் அடிச்சுட்டு வந்தால் நம்ம திருப்தின்னு நினைக்கிறோம். அது கிடையவே கிடையாது. மனசை சுத்தம் இல்லாமல் ஒருத்தர் இருந்தான்னா அது வேஸ்ட்டுங்கிறான். மனசு என்றைக்குமே சுத்தமாக இருக்கணும். அதே மாதிரி உடம்பை சுத்தமாக வச்சு இன்னொன்று முக்கியமான விஷயம், கள்ளம் தவிர்த்து கலர்ந்தேலோ ரெம்பாவாய். தனியாக பூஜை பண்ணலாம் நினைக்கிறேன், பகவானை நான் மட்டும் வழிபடணும், அவனுடைய புஷ்பமோ அவனுடைய தீர்த்தமோ நான் ஒண்டி அடையணும்னு நினைக்கிறேன். அப்படி அடைஞ்சான்னா அது வெறும் தீர்த்தம் தான், பகவானுடைய தீர்த்தமா நீ ஸ்வீகரிக்க மாட்ட அப்படிங்கிற. கோவிலுக்கு வந்து தேவையில்லாத வார்த்தைகள்லாம் சிலவன் பேசிட்டு இருப்பான், தேவையில்லாத விஷயங்கள்லாம் சிலவன் சொல்லிட்டு இருப்பான். அவனெல்லாம் சுவாமி திரும்பி கூட பார்க்கறது இல்லையா? அந்த கருணா கடாட்சம் யாரு மேல இருக்குன்னா, அந்த துவஜஸ்தம்பத்திலேருந்து ஆரம்பிச்சு சுவாமியை மனதால நினைச்சு திரும்ப போறாம இருக்கும், அவனுக்கு உண்டிதான் பகவான் கிருபை பண்றார் அப்படின்னு அர்த்தம். கள்ளம் தவிர்த்து தனியா பூஜை பண்ணிக்கலாம், இவங்களோட என்ன போறது அப்படின்னு நீ நினைச்சேன்னு வச்சுக்கியா, அது கிடையவே கிடையாது. அதுதானே உபயம்னு சொல்றோம். உபயம்னா என்ன? தனக்கும் புண்ணியம், தன்னால பகவான் திருவமுது செய்விக்கப்பட்ட அந்த பிரசாதத்தை எல்லாரும் சாப்பிட்றதுனாலதான் அவன் பேர் உபயகர்த்தா அப்படின்னு பேர். இன்னைக்கு யாராவது ஒருத்தர் இந்த பொங்கலுக்கு பணம் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோமே, அத்தனை பேரும் அனுபவிக்கிறாங்களே, அத்தனை பேரும் அனுபவிக்கிறது எல்லாருக்கும் சுவாமி பிரசாதம் போய் சேர்றதுதான் உபயகர்த்தான்னு பேர். அதனால கலந்தேலோ ரெம்பாவாய், சேர்ந்துதான் சொல்லணும். ஒருத்தர் வழிபாடு சேர்ந்துதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்றைய தினம் ஆண்டாள் எழுப்புறா. அத்தனை பேருக்கும் மனசுல இருக்க குறைகள்லாம் நீங்கி பகவான் எப்பவும் அவனே மனசுல இருந்து சகல சௌபாகியங்களும் தரணும். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.